பைத்தியம் என்ன பைத்தியம் இல்ல பைத்தியம் மாத்திட்டு போற சர்டிபிகேட் வாங்கி வந்திருக்கல சர்டிபிகேட்டா பர்த் சர்டிபிகேட்டா இல்ல டெத் சர்டிபிகேட்டா இல்ல வேற என்ன சர்டிபிகேட்டா அண்ணே எனக்கு பைத்தியம் இல்லன்னு சொல்லி டாக்டர் போய் சர்டிபிகேட் வாங்கி வந்திருக்கல அதெல்லாம் கொடுத்தாங்களே அண்ணே இங்க வாங்க என்ன இவன் பைத்தியம் இல்லையா இல்ல டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி வந்திருக்கேன் அப்படியா டேய் காசு கொடுத்தா டாக்டர் பட்டமே வாங்கணும் அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் உண்மையில நாங்க நம்பணுமாடா அதெல்லாம் இல்ல டாக்டர்ட்ட போய் என்ன பைத்தியம் இல்லன்னு சர்டிபிகேட் வாங்கி சேனாபதி பைத்தியத்திட்ட பேசிட்டு இருக்கீங்க உன்னையும் பைத்தியம் நினைப்பாங்கண்ணே இவன் பைத்தியம் இல்ல அட பைத்தியப்பா இல்ல பைத்தியங்கற ஆமா எனக்கு பைத்தியம் சொல்லி நான் டாக்டர்ட்ட போய் சர்டிபிகேட் வாங்கிட்டேன் அது மாதிரி உங்களுக்கு பைத்தியம் இல்லன்னு யார்ட்ட சர்டிபிகேட் இருக்கா சொல்லுங்க இருக்கா ஐடியா இங்க வா இப்போ நம்ம ஊர்ல எம்ஏ எம்எஸ்சி டாக்டர் இன்ஜினியர்னு நிறைய பேர் பட்டம் வாங்கிருக்காங்க அவங்க எல்லாம் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க நாங்க யாரும் காலேஜுக்கும் போகல பட்டம் வாங்கல எங்களுக்கும் யாரும் சர்டிபிகேட் தரலையே சர்டிபிகேட் கொடுக்கவும் மாட்டாங்களே உனக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாங்க எனக்கு டாக்டர் கொடுத்தாரு அது செல்லாது அது சொல்லும் செல்லாது நீ பைத்தியம் தான்டா ஐயா பைத்தியம் அப்பா செல்லாதா பைத்தியமா ஜிஞ்சமணி ஊரே உன்னை பைத்தியம்னு சொன்னாலும் நீ தொடர்ந்து என் கடையில வேலை செய்யலாம் கவலைப்படாம வாடா உன் மாதிரி ஆளை விட முடியுமா ஒரே கூத்தா இருக்கு கூத்துத்தான் ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தை கூட்டிக் கொண்டு போய் அப்படி கோடி என்னங்க பொண்ணுங்க மாப்பிள்ள யாரையுமே காணுமே நம்ம பொண்ணுங்க என்ன சாதாரண வயசா அவங்கள சுமந்துட்டு வர்றதுக்கு அந்த கார் என்ன பாடுபடுதோ அநேகமா அவங்க இறங்குனதுக்கு அப்புறம் கார் டயர்களை மாத்த வேண்டியது வரும் சும்மா இருங்க உங்க கண்ணே பட்டுட போகுது என்னங்க ஏதோ வந்துட்டாங்களே வா 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 மாப்பிள்ளை எங்க காணோம் இங்கதான் இருப்பாருன்னு இதோ இங்க இருக்க பாத்தியாடி இப்பவே முந்தானையில முடிஞ்சிட்டாளுங்க பத்த வைங்க அது உன் வேலையாச்சே கற்பூரத்தை சொன்னாங்க இங்க திரும்பி காட்டுங்க மாமா கல்யாணம் கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் ஊருக்கே பேர் போன உல்லாச கல்யாணம் காசு போடுமாமா காசு வர போடணுமா 200 ரூபாய் அதையும் போட்டுருங்க மாப்பிள்ள இது அட்டைக்கு உள்ள புடிங்கட்ட மாப்பிள்ள என் பொண்ணுகளோட 6 கண்ணு கலங்காம பாத்துக்கிறேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா வாங்க மாமா போலாம் அவசரமா போங்க மாப்பிள்ள தைரியமா போங்க எப்படி தூக்கிட்டு போறாங்க பாரு வரும் என்ன ராத்திரி 10:30க்கு நல்ல நேரம் வருது சாந்தி முகூர்த்தத்தை அப்பவே வச்சிடணும் ஒருத்தருக்கு 1/2 மணி நேரம்னு மாப்பிள்ளைக்கு டைம் 10:30 மணிக்கு ஒரு பொண்ணு அனுப்புனா 11 மணிக்கு இன்னொரு பொண்ணு மாப்பிள்ளைட்ட அனுப்பணும் அப்புறம் அப்பப்போ மாப்பிள்ளைக்கு போசாக்கான ஜூஸ் நிறைய கொடுக்கணும் சரியா சரி சைனாக்காரன் பழம் இழந்த பழம் இழந்த பழம் செக்க செவந்த பழம் பாட்ட போட்டு கமலா பாட்ட தூக்கி என்ன மாமாச்சு பிஞ்சு கை பட்ட உடனே உசுறு போய் உசுறு வந்த மாதிரி ஆகி போச்சு என்ன மாமா நல்ல நாளதும் அவசரமா பேசுறீங்க இப்ப என்ன பண்ணலாங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணலாம் மாமா டான்ஸா ஆடலாமே பாட வந்த பயம் இது தேனாட்ட இனிக்கும் பயம் மாமா தூங்கிடாதீங்க மாமா நிலா காயுது நேரம் நல்ல
மண்ணுல பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மண்ணுக்குள்ள போவாரோ மண் தின்னும் இந்த உடம்ப மனைவி மாறுதின்னாரோ என்ன பார்த்து பல்லு தெரியுற மாதிரி சிரிப்பியே மாமா இப்போ பல்லுல ஈமைக்கிறேன் மாமா ஈமைக்கிறேன் சந்திரமண்டலத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே மாமா இப்படி சட்டையா கிடக்குறியே பட்டு வேட்டி பட்டு சட்டையில பகட்டா திரும்பிய மாமா இப்போ பம்பர பாடு போயிட்டியே போயிட்டியே மாமா நீ இப்படி அல்பாயுஸ்ல போவேன்னு தெரிஞ்சிருந்தா மாமா நான் ராத்திரியே ரோஜாப்பூ மாலை கட்டி வச்சிருப்பேனே முத்தம் கொடுத்த வாயி அடுத்த நாளே பொழந்துருச்சு காலையில எழுந்திருச்ச உடனே மாப்பிள காப்பி சாப்பிடணும்னு ராத்திரியே பாலை வாங்கி ஆசை ஆசையா காய்ச்சி வச்சிருந்தனே அந்த வாங்கின பால உங்க வாயில ஊத்தும்படியா ஆயிருச்சே கட்டி பிடிக்கிறப்போ மெதுவா மெதுவான்னு சொன்னீங்களே மாமா இப்ப நமுத்து போன மெதுவடை ஆயிட்டீங்களே வாயும் வயிறு மாக்குவேன்னு நினைச்சனே மாமா இப்ப நீயே வாய பொழந்துட்டியே என் மேல சந்தன கட்டையா கடந்தியே இப்போ கறிக்கட்டையா தீஞ்சிட்டியே ராசு மழை கூட வாடலையே பொசுக்குன்னு இப்படி புதஞ்சு செதஞ்சு போயிட்டீங்களே மாப்பிள்ள ஜோசியக்காரன் சொன்னா 3 பேர் இப்படி ஒட்டுக்க கட்டிட்டு புட்டுக்கிட்டு தான் போகும். வாங்கின 1000 ரூபாய்க்கு வட்டி கொடுக்க வக்கீல வாயாட வந்துட்டான் இவன் ஒரு இத்த பையன். என்னப்பா பண்றது மாமா செத்து போச்சு கவலைப்படாதீங்க அந்த பைத்தியார மணியை உங்களுக்கு கட்டி வச்சிடறேன் பைத்தியக்கார மணியவா அவன் பைத்தியாரம் இல்லைன்னு சர்டிபிகேட் வச்சிருக்கான் சரிப்பா நீ சொன்னா சரியாதான் இருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைப்பா அந்த பைத்தியக்காரன் வேண்டாங்க உங்க அக்காவுக்கு தான் இன்னொரு பையன் இருக்கான்ல உனக்கு அறிவு இருக்கா அவனுக்கு 18 வயசு தாண்டி ஆகுது அப்பா பரவாயில்லப்பா இப்பெல்லாம் வயசான பொம்பளைங்க சின்ன பசங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆமாப்பா மகாராஷ்டிரால கூட 70 வயசு 18 வயசு பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சான் பேப்பர்ல படிக்கிறதெல்லாம் வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்னு பாக்குறீங்க சரி முயற்சி பண்றேன் என்னப்பா முயற்சி பண்றேன்னு சொல்றீங்க உங்களால முடியும்பா என்னால முடியுமா ஆனா வரப்போற மாப்பிள்ளையால முடியுமான்னு தான் யோசிக்கிறேன் அவனும் என்ன மாதிரி வாயை பழக்க வேண்டியதான்